வசனங்களை வாஞ்சையோடு கற்றுக்கொள்ள காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே என்னாகமம் 3ஆம் 4ஆம் அதிகாரங்களை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் எல்லாம் ஒழுங்கும் கிரமமுமாக செய்யப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறதென்றும், பயமோ சந்தேகமோ நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் கிறிஸ்தவ ஜீவியத்திலே யுத்த வீரர்களாக நிற்க முடியாது என்றும், விசுவாசிகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஆசாரிய பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் என்னாகமம் 5ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நாம் தீட்டான காரியங்கள் என்பது என்ன, பாவம் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, நம்முடைய திருச்சபைகளிலே எப்போது உயிர்மீட்சியை காண முடியும், ஆழமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். TWRின் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ஆசீர்வாதம் பெற்று வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். இன்றும் காலையிலேயே கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களை கிறிஸ்து இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். என்னாகமம் முதல் 4 அதிகாரங்களை ஏற்கனவே நாம் தியானித்தோம். பாளையத்தில் உள்ள ஒழுங்குகள், மக்கள் தொகை கணக்கெடுப்பு, 12 கோத்திரத்தாருடைய வனாந்தர பிரயாணங்கள், அவருடைய கொடிகள், லேவியருடைய தொகை கணக்கெடுப்பு, வனாந்தர பயணத்திலே லேவியருடைய பணி, இவைகளை குறித்தும், ஆசரிப்பு கூடாரத்திலே லேவியர்கள் செய்ய வேண்டிய பணியை குறித்தும் கடந்த 4 அதிகாரங்களிலே நாம் தியானித்தோம். என்னாகமம் 5 முதல் 8 அதிகாரங்களிலே பாளையத்தினுடைய சுத்திகரிப்பை குறித்து தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக நாம் இந்த நாளிலே 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். வனாந்தர பிரயாணத்திற்காக எல்லாம் ஆயத்தமாயிருக்கும் நிலைமையிலே பிரயாணத்தின் ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்தரித்து கொள்ளத்தக்கதாக பாளையம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சில கட்டளைகளை கொடுக்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே, இந்த உலகமாகிய வனாந்தர பயணத்திலே ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே அதினதின் இடத்திலே அமைந்து நாம் கர்த்தரோடு நடப்பதற்கும் பணி செய்வதற்கும் நம் யுத்தங்களை மேற்கொள்வதற்கும் ஆண்டவரை ஆராய்ந்து கொள்வதற்கும் அவைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது சமய சடங்குகள், அது மாத்திரமல்ல சில ஒழுங்குமுறைகளை கர்த்தர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே இந்த காரியங்களை நாம் பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இங்கே விளக்க வேண்டிய சில காரியங்களை குறித்து குறிப்பிட்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய பாளையத்திலே அசுத்தங்களுக்கும் தீட்டானவைகளுக்கும் அருவருப்பானவைகளுக்கும் இடமில்லை என்பதை இந்த பகுதியானது சுட்டி காட்டுகிறது. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தீட்டானவைகளை நீ அப்புறப்படுத்து என்று சொல்லுகிறார். தீட்டானது என்று சொல்லுகின்றதான வேளையிலே 3 வகையான காரியங்களை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். முதலாவதாக தொழுநோயாளிகள், இரண்டாவதாக பிரமியமுள்ளவர்கள், அதாவது பலவிதமான இரத்தப்போக்கு இல்லை என்றால் ஜலம் அல்லது நீர் வடிகின்ற வியாதி உடையவர்கள், மூன்றாவதாக பிரேதத்தை தொட்டவர்கள். இதை பற்றி குறிப்பிடும் பொழுது பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்கள் பாளையத்திற்குள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நான் பரிசுத்தர், நான் இந்த பாளையத்துக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆகையினாலே இவைகளை நீ அப்புறப்படுத்து என்று கூறுகிறார். ஆனால் இன்று பல காரியங்களை கண்டித்து உணர்த்த மனமற்ற ஒரு சூழ்நிலையிலே இன்றைய கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் காணப்படுகிறார்கள். இந்த பாவத்தை குறித்து பேசினால் இவர்களுக்கு நான் பகையாளியாகி விடுவேனோ, அல்லது அவர்கள் என்னை குறித்து வேதனைப்படுவார்களோ என்று நாம் பயந்து போய் அதை மேற்பூச்சாக பூசி சொல்கிற ஊழியக்காரர்களை பார்க்கிறோம். ஆனால் 3வது வசனத்திலே ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். ஆண் பிள்ளைகளானாலும் பெண் பிள்ளைகளானாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, அதில் எந்த விதமான பட்சபாதமும் பண்ணக்கூடாது, எந்த முகதாட்சியமும் கிடையாது. நீ அவர்களை நீக்க வேண்டும். ஏனென்றால் நான் வாசம் பண்ணுகிற பாளையம் இது, நான் பரிசுத்தர், என்னுடைய பாளையத்திலே இப்படிப்பட்ட தீட்டுகளுக்கும் அசுத்தங்களுக்கும் இடமில்லை என்பதாய் கர்த்தர் குறிப்பிடுகிறார். அருமையான நேயர்களே, நம்முடைய சரீரம் தேவன் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறது. நம்முடைய சரீரத்திலே ஜீவிக்கிறவர் பரிசுத்தர். நான் பரிசுத்தர் ஆகையால்
நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். பரிசுத்தமில்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் விரும்புகிற காரியம் பரிசுத்தம். நாம் பரிசுத்த குலைச்சலாக நம்முடைய சரீரத்தையோ நம்முடைய வாழ்க்கையையோ அமைத்துக் கொள்வோம் என்றால் நாம் தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே வாசம் பண்ணுகிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று பவுலப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 3 கூறியிருக்கிறார். அன்பானவர்களே, என் சரீரம் இந்த வனாந்தர் பிரயாணத்திலே தேவன் தங்கும் ஒரு பாளையம் என்பதை மறந்து போகக்கூடாது. என் ஆண்டவர் என் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். யோவானும் தனது முதல் அதிகாரத்திலே குறிப்பிடும் பொழுது, வாசம் பண்ணும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்திலே அனுப்பினார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். வார்த்தையாகி அவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். வாசம் பண்ணும் ஆண்டவர் நம்மில் வாசம் பண்ணுகின்ற பொழுது பிறர் தேவனுடைய மகிமையை காண முடியும். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக காணப்பட வேண்டும். அந்த மகிமை காணப்பட வேண்டும் என்றால் அசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து களையப்பட வேண்டும். தொழுநோயை போன்ற பாவ குஷ்டம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? என்னுடைய சரீரத்தை கெடுத்து, என்னுடைய அழகை கெடுத்து, என்னுடைய மனதை கெடுத்து, என்னை தூரமாக்கக்கூடிய எந்த ஆத்மீக குஷ்டம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பாவம் ஆத்மீக குஷ்டத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நான் அவைகளோடு ஜீவித்து கொண்டிருப்பேன் என்றால் என் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே ஜீவித்து கொண்டிருக்க முடியாது. ஆம், தீட்டானவைகளை தொட்டபடியினாலே, செத்துப்போனவைகளை தொட்டபடியினாலே தீட்டானவர்கள். நம்முடைய தேவன் ஜீவனுக்குரியவர். மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இன்று முதல் என்றென்றும் தேவனையே துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம் என்று வேதம் தெளிவாய் கூறுகிறது. நாம் ஜீவனுக்குரியவர்கள். எனவே நாம் மரணத்திற்குரிய காரியங்களை, அழிந்து போகக்கூடிய காரியங்களை, நிர்மூலமாகக்கூடிய காரியங்களை நாம் தொட்டு அவைகளை அனுபவித்து அவைகளை ருசித்து முகர்ந்து அவைகளோடு சிநேகம் கொண்டிருக்கிறபடினாலே ஏன் நம்முடைய வாழ்க்கையை நாம் கரைப்படுத்த வேண்டும்? ஏன் நம்முடைய வாழ்க்கையை நாம் தீட்டானதாக்க வேண்டும்? இவைகளை அப்புறப்படுத்து என்று கர்த்தர் கூறுகிறார். நாம் தேவனோடு நடைபோடுவதற்கு, தேவனோடு கூட ஐக்கியம் கொள்வதற்கு நம்மிலே இருக்கக்கூடிய அசுத்தங்கள் நீங்க நாம் சுத்திகரிக்கப்படும்படி அவரிடத்திலே ஓடி வர வேண்டும். சுத்திகரிக்கப்படாவிட்டால் நாம் தேவனோடு கூட நடக்க முடியாது. நம்முடைய தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் என்று எபிரேயர் 12 வாசிக்கிறோம். எபிரேயர் 12:29 வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 89:7 தேவன் மிகவும் பயப்படத்தக்கவர், அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர் என்பதாக சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாவங்கள் கழுவப்படவில்லை என்றால் தேவன் பட்சிக்கிறவராகவே காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை நாம் காணவே முடியாது. யோசுவாவின் புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆயி பட்டணத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி கொள்ள முடியவில்லை. எதிரிகள் அவர்களை மேற்கொள்கிறார்கள். காரணம் என்ன? ஆகானுடைய பாவம். அந்த பாவத்தை அவன் மூடி மறைக்கிறான். அந்த பாவம் எப்பொழுது நிவிர்த்தி செய்யப்பட்டதோ அப்பொழுது தேவன் அவர்களுக்கு வெற்றி கொடுத்தார். எப்பொழுது நம்முடைய திருச்சபைகளிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதலையும் உயிர் மீட்சியையும் காண முடியும்? அநேக பிரசங்கிமார்கள், அநேக சபை போதகர்கள், ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்கள், பாடகர் குழு இயக்குநர்கள், பாடகர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பரிதாபமிக்க பாவத்தை தேவனுடைய சமூகத்திலே கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை கரைபிடிக்கச் செய்து நம்மை அழித்து கொண்டிருக்கிற, புறையோடி கொண்டிருக்கிற பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவனுக்கு முன்பாக வரும்பொழுது நம்முடைய திருச்சபைகளிலே உயிர் மீட்சியை காண முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்களும் திருச்சபையிலே, ஆலயங்களிலே சிறப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். உங்களை விட்டு விலக்கும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற காரியங்களை தயவாய் நீங்கள் அகற்ற தீர்மானம் செய்து அவருடைய பலத்தை நாடி அவரண்டை வருவீர்களா? எண்ணாகமம் 5 முதல் 10 சமய சடங்குகளின் ஒரு பகுதியாக இங்கே கர்த்தர் குறிப்பிடுகிற காரியம் என்னவென்றால், பாவம் செய்கிறவன் அதற்குரிய பிராயச்சித்தத்தை செய்ய வேண்டும். இன்னும் சற்று வித்தியாசமாக சொல்ல வேண்டுமென்றால்,
ஒரு மனிதனுக்கு விரோதமாக தீங்கு இழைத்து விட்டான் என்றால் அந்த மனிதன் அந்த முழு நஷ்டத்திற்கு சமமானதையும் அதோடு கூட 1/5 கூட செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்படி சொல்லும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட மனிதன் அல்லது அவனைச் சேர்ந்தவர்கள் யாரும் அந்த நஷ்ட ஈடை பெற்றுக்கொள்வதற்கு இல்லை என்றால், பாவம் செய்த இந்த மனிதன் தேவனுடைய சமூகத்திலே அவன் பாவ நிவர்த்தியாக ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து பலி செலுத்திவிட்டு இந்த நஷ்ட தொகையையும் பாதிக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு செலுத்த வேண்டிய வட்டியையும் கூட சேர்த்து ஆலயத்திலே படைக்க வேண்டும். கர்த்தருக்கு படைக்கப்பட்ட இந்த காரியங்கள் ஆசாரியனுக்கு உரியதாகும். இவ்விதமாக பாவம் செய்தவன் அதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். ஏனென்றால் பாவம் செய்கின்ற வேளையிலே அதற்குரிய மனஸ்தாபம் மட்டுமே போதாது. ஐயோ, நான் தவறு இழைத்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது மட்டும் போதாது. தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? பாதிக்கப்பட்டவனுக்கு அவனுக்குரிய பலி அல்லது பிராயச்சித்தம் ஈடு கொடுக்கப்பட வேண்டும். ஆம், அப்படி இல்லை என்றால் அது ஒரு பாவமாக தேவனாலே இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எண்ணாமம் 5ஆம் அதிகாரம் 11 முதல் 31 முடிய உள்ள பகுதியிலே களையப்பட வேண்டிய ஆண்டவர் வலியுறுத்தும் மற்றும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது, மனைவி முறை தவறினால் அதற்குரிய சட்டங்கள் என்ன என்பதை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு பெண் செய்கின்ற விபச்சாரமானது நிரூபிக்கப்படாவிட்டாலும், ஒருவேளை அவள் கையும் களவுமாய் பிடிக்கப்படாவிட்டாலும், கணவனுக்கு துரோகம் செய்ததாக அவன் அச்சம் கொள்வான் என்றால் கருவுற்ற மனைவியை அவன் ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆசாரியன் அவளை கர்த்தரிடத்தில் கொண்டு வருவான். சாபம் வருவிக்கின்ற கசப்பான தண்ணீரை பருக வேண்டும். அன்றைய கால நம்பிக்கை என்னவென்றால், சாபம் வருவிக்கும் புழுதி கலந்த கசப்பான தண்ணீர் குற்றத்தை வெளிப்படுத்திவிடும். குற்றவாளியானால் கருச்சிதைவு நேரிடும். நிரபராதியானால் சாதாரண முறையிலே அவள் குழந்தையை பெற்றுக்கொள்வாள். இது இஸ்ரவேலருக்குள்ளாகவும் பரவியிருந்தது என்பதிலே சந்தேகமில்லை. இன்று கூட சீனாய் மலைப்பகுதியிலே இவ்விதமான நீதி வழங்கப்பட்டு வருகிறது என்று கூறப்படுகிறது. இந்த மிக கடுமையான பரிசோதனை பரிசுத்த வேதாமத்தில் வேறு எங்கேயும் சொல்லப்படவில்லை. திருமண உறவிலே சந்தேகம் நுழைந்துவிட்டால் வாழ்க்கை கசப்பாகிவிடும். ஒருவருக்கொருவர் நம்பிக்கை துரோகம் செய்வது கொடிய பாவமாகும். இவ்வித பிரச்சனைகளிலே எவ்விதத்திலும் சந்தேகம் நீக்கப்பட வேண்டியது அவசியம். ஆனால் நாம் இதை எப்படி தீர்க்கிறோம்? திருமண வாழ்வு பரிசுத்தமான ஒரு வாழ்வு, தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இது ஒரு பரிசுத்தமான நியமனம். இதிலே ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளாக 3வது நபருடைய குறுக்கீடு இருக்கக்கூடாது. கணவன் மனைவியை சிநேகிப்பதும் மனைவி கணவனை சிநேகிப்பதும் இருவருடைய அன்பும் தூய்மையான அன்பாக இருப்பதும் ஒருவருக்கொருவர் சந்தேகமில்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதும் தேவன் எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதமான ஒரு காரியம். இதிலும் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்றால், மனஸ்தாபங்கள் ஏற்படும் என்றால், கணவனும் மனைவியும் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அந்த இணைப்பிலிருந்து நீங்கிவிடாதபடி அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து ஒருவரை ஒருவர் மன்னித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் இணைத்ததை மனிதன் ஒரு காலம் பிரிக்காதிருக்க கடவன் என்றுதான் வேதம் கூறுகிறது. சந்தேக விதைகளை விதைத்து குடும்பங்களை சீரழிக்கின்ற ஈன பிசாசாகிய சாத்தான் முதல் குடும்பத்திற்குள்ளாகவும் புகுந்து ஒரு சந்தேகத்தை கிளப்பினான். கர்த்தர் இவ்வாறு சொன்னதுண்டோ என்று கேட்கிறான். நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று ஒரு ஜீவனத்தின் பெருமையை அவர்களுக்கு முன் வைக்கிறான். இன்றைக்கு அநேக குளறுபடிகளுக்கும் குடும்ப பிரச்சனைகளுக்கும் காரணம் இதுதான் பிரியமானவர்களே. தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு பதிலாக சாத்தானுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். சாத்தானுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கக்கூடிய தொலைக்காட்சி தொடர்கள், குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய கதைகள், மனிதனின் உள்ளங்களை சீரழிக்கக்கூடிய இணையதளங்கள் இன்று ஏராளம். மக்களுடைய உள்ளங்களை உடைக்கக்கூடியதாக பல இல்லங்களிலே இவை செயலாற்றி கொண்டிருக்கிறது. அருமையான விசுவாசியே, அருமையான நேயரே, நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். நீங்கள் கவனமாயிருக்க வேண்டும். கர்த்தர் இணைத்த குடும்பங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக சேர்ந்து ஜெபித்து, சேர்ந்து செயலாற்றி, சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி, அசுத்தங்களை களைந்து, சந்தேகங்களை களைந்து, தீட்டானவைகளை களைந்து, தேவன் அழைத்திருக்கிற அழைப்பிலே, இந்த வனாந்தர பிரயாணத்திலே, தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே, தேவனோடு உள்ள உறவிலே நாம் வெற்றிகரமாய் முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே? இந்த உலகமாகிய வனாந்தர பிரயாணத்திலே
நீரே எங்களை வழிநடத்த சித்தம் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு நடந்து செல்வதிலே எவ்வளவு பாக்கியம் உண்டு ஐயா. எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டு ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து போகும்படியாக எங்கள் யாருடைய வாழ்க்கையிலாவது உமக்கு பிரியமில்லாத அசுத்தங்கள், பாவங்கள், தீட்டுகள், தேவையற்ற உறவுகள் காணப்படும் என்றால் நீரே கிருபையாய் இறங்கி அவற்றை அகற்றி உம்முடைய பரிசுத்தத்தையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய கிருபையையும் எங்களுக்கு நிறைவாய் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்று பல கிறிஸ்தவ குடும்பங்களிலேயும் ஏற்பட்டிருக்கிற மன தாங்கல்களை ஒருமுறை கூட இந்த நேரத்திலே முன்னாலே நாங்கள் கொண்டு வருகிறோம். சந்தேகத்தினாலே ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கூற முடியாதபடி கசந்து கொண்டிருக்கும் குடும்பங்களிலே கர்த்தருடைய அன்பை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி இணைந்து உமக்கு சாட்சிகளாய் வாழ நீரே அனுதினமும் அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த பாவத்தை குறித்த உணர்வற்றவர்களாக யாராவது இருப்பார்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலை பெற முடியாமல் இருப்பார்கள் என்றால் உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினாலும் நீர் அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களில் சிலதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? தேவனுடைய பிள்ளைகளின் பாளையத்திலே அசுத்தமானவைகளுக்கும் தீட்டானவைகளுக்கும் இடம் இல்லை. நம்முடைய சரீரம் தேவன் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்தில் தேவன் வாசம் பண்ணும்போது அதை பிறர் காண முடியும். நம்மால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் அதற்குரிய ஈட்டை செலுத்த வேண்டும். திருமண உறவிலே சந்தேகம் நுழைந்துவிட்டால் வாழ்க்கை கசப்பாகிவிடும். இன்று அநேகர் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக சாத்தானுக்கு செவி கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.